நெல்லை மாவட்டத்தில் உள்ள மாஞ்சோலை மற்றும் மணிமுத்தாறு அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இயற்கை எழில் கொஞ்சும் அப்பகுதிகள் ஆலவாரமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பாண்டியனிடம் கேட்கலாம். முத்துப்பாண்டியன், வணக்கம். இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் முக்கியமான சுற்றுலாத்தலம் பாத்தீங்கன்னா மாஞ்சோலை, குதிரைவெட்டி, மணிமுத்தாறு. இந்த சுற்றுலா தலத்துல பாத்தீங்கன்னா கடந்த 3 வாரம் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வரியானது இருந்தது. கடந்த சில நாட்களாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்த நிலையில மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கையாக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. கடந்த சில நாட்களாக இந்த மணிமுத்தாறு பகுதியில் அருவிக்கும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி சுற்றுலா தலத்துக்கு சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடாது என்று ஒரு அறிவிப்பாளர் கொடுத்தாங்க. இந்நிலையில் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பருந்து பார்வை காட்சியை தான் பார்க்கிறோம். இந்த மணிமுத்தாறு சோதனை சாவடியில் பாத்தீங்கன்னா கடந்த 3 வாரமாக அதிகமான வாகனங்கள் 6 மணி முதல் சுமார் 8 மணி வரைக்கும் அந்த சோதனை சாவடியில் அதிகமான வாகனங்கள் சுற்றுலா பயணிகள் காத்திருந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு அருவிகள் மற்றும் குதிரைவெட்டி பகுதிகளுக்கு தான் செல்வார்கள். ஆனால் தற்போது அந்த வெறிச்சோடியாக காணப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு அந்த அனுமதி வழங்கப்படவில்லை. மறு அறிவிப்பு பாத்தீங்கன்னா மலைகள் ஓரளவுக்கு ஓய்ந்து மறு அறிவிப்பு வரை வரைக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த மணிமுத்தாறு அணை அடிவார அந்த பாத்தீங்கன்னா அந்த காட்சியையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மணிமுத்தாறு அணையில் சாரல் மலை இன்று காலை முதல் பாத்தீங்கன்னா மேகமூட்டமும் காணப்படுகிறது. அதிக அளவில் இன்று காலை பாத்தீங்கன்னா சாரல் மலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மாஞ்சோலை, குதிரைவெட்டி, நாலுமுக்கு, மணிமுத்தாறு, அப்பாசிங்க சுற்று வட்டார பகுதியில் சாரல் மலையானது தொடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அணையினுடைய நீர்வரத்தும் தற்போது அதிகரித்து வருகிறது. மணிமுத்தாறு என்று அருவியில் பாத்தீங்கன்னா நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த இந்த சாரமலை காரணமாக மணிமுத்தாறு அணையில் பாத்தீங்கன்னா 85 அடி இருக்கிறது. பாபநாசம் அணையில் பாத்தீங்கன்னா 51 அடி இருக்கிறது. சேவலார் அணையில் பாத்தீங்கன்னா 42 அடி இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மாநில பேரிடர் மீட்பு குழு சுமார் ஒரு 40 பேர் கொண்ட குழுவை தயாரான நிலையில் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சுற்றுலா தலத்துக்கு சுற்றுலா பயணிகளுக்கு செல்வதற்கு தடை வைத்திருக்கிறாங்க. மற்றும் பாத்தீங்கன்னா பாபநாசம் மேல் பகுதியில் உள்ள அந்த அகத்தியர் அருவி மற்றும் சொரிப்பு ஐயனார் கோவிலுக்கு மட்டும்தான் சுற்றுலா பயணிகள் அனுமதித்திருக்கிறார்கள். தொடர்ந்து வேற எங்குமே அனுமதி கிடையாது. தொடர்ந்து இந்த சுற்றுலாத்தலம் ஒரு சில இடங்கள் வெற்றியுடையாக காணப்படுகிறது.